பாழ்கடிப்புகள் ஆங்காங்கே ஏற்படும். மரண பயம் ஜனங்களுக்குள் தொற்றிக்கொள்ளும். மரண பயம் ஜனங்களுக்குள் தொற்றிக்கொள்ளும். மரண பயம் அநேக இடங்களில் ஊடுருவும். அநேக இடங்களிலே மரணத்தின் தூதன் கடந்து போகிறதை காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரபா கலாது அந்த ரபா மரண தூதன் அநேக இடங்களிலே ஊடுருவ போகிறானாம். ஒரு விதமான கலக்கத்தோடு கூடவே ஜனங்கள் காணப்படுவார்கள். என்ன எப்பொழுது நடக்கும் என்று கலக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய முகங்களை கர்த்தர் பார்க்கிறார். சிலருடைய முகங்கள் வெளிரி இருக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். ஷத்த ரகுமனா ரிபாலா ஷத்த ரகுமனா. மேன்மையாக இருந்த அநேகர் விழுகிற வருடமாக இருக்கும். மேன்மையாக இருக்கிற அநேகர் விழுகிற வருடமாக இருக்கும். மனுஷருடைய தயவு பெற்றேன், மனுஷருடைய ஆதரவு உண்டு என்று சொன்னவர்கள் வெட்கப்படும் நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில முகங்கள் வெட்கப்பட்டு தரை குனிந்து நிற்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எழுதியே தன் பெயரை பிரபலப்படுத்தினவர்கள் எழுதுகோள்கள் கரங்களில் இருந்து பிடுங்கப்படுகிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதியே தன் பெயரை பிரஸ்தாபமாக்கினவர்கள் எழுதுகோள்கள் பிடுங்கி எடுக்கப்படுகிறது. வெறுமையான பத்திரங்களை கர்த்தர் வைக்கிறார். சிலருக்கு ரட்டு உடுத்தப்படுகிறது. சிலருடைய தலையில் இருக்கிற கிரீடம் தரையிலே தள்ளப்படுகிறது. தரையிலே கிரீடம் தள்ளப்படுகிறது. எந்த கரங்கள் தலையிலே கிரீடம் வைத்தார்களோ அதே கரங்கள் கிரீடங்களை கீழே தள்ளுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய சப்த நாடிகள் அடங்கி போகிறது. சிலருடைய மூச்சு நின்று போகிறது. ஏமாற்றத்தோடு கூட சில நிலை குலைந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தேசத்தில் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 விதமான பட்டயம் எழும்ப போகிறது. 2 பட்டயங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளப் போகிறது. 2 பட்டயங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகிற சத்தம் எதிரொலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பட்டயங்களின் மோதல்களின் சத்தத்தின் நிமித்தமாக அநேக இருதயங்கள் கலங்கி பீதி அடையும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 2 பட்டயங்கள் மோதிக்கொள்ளுகிறது. 2 பட்டயங்கள் மோதிக்கொள்ளுகிறது. ஒரு மனுஷ ஆவி எல்லா இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நினைத்தவன் தோற்று போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இருதயங்களையும் ஒரு சேர பண்ணி ஜெயமெடுப்பேன் என்று சொன்ன அந்த காரியம் தோற்று போகிறது. சில இடத்தில் நாற்றம் துர்நாற்றம் வீசும். சில தலைகள் வெறுமையாய் கிடக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில தலைகள் வெறுமையாய் கிடக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பஞ்சம் ஒரு புறம் பெருகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பஞ்சம் சில பகுதிகளை முழுவதுமாக ஆண்டு கொள்ளப் போகிறது. கொள்ளைகள் பெருகும். திருடர்கள் பெருகுவார்கள். அபகரிப்புகள் ஏராளமாய் ஏற்படும். சிலர் வழிகளில் நடக்கும் பயப்படும்படியான காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய ஆபரணங்கள் பறிக்கப்படுகிற சம்பவங்கள் அதிகமாக கேட்கப்படும். திருடர்களின் கூட்டங்கள் பெருகும். கொள்ளை சம்பவங்கள் பெருகும். கொள்ளைக்காரர்கள் பெருகுவார்கள். அடக்குவதற்கு ஆள் இல்லாமல் அடங்குவார் இல்லாமல் திரிகிற ஒரு கூட்டம் எழும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அடக்கவும் கூடாது. அடக்கவும் ஆள் இல்லாதபடி அவர்கள் திரிந்து சாபங்களுக்கு மேல் சாபங்களும் தீமைகளுக்கு மேல் தீமைகளும் செய்வதன் நிமித்தமாக ஒரு தத்தளிப்பு தேசத்தில் காணப்படும். தேசம் தத்தளிப்பின் பாத்திரம் என்று அழைக்கப்படும். தேசத்திலே தத்தளிப்புகள் தீவிரித்து ஆடும். ஒரு புறம் பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம், ஒரு புறம் விடாய்த்த பூமியின் சூழ்நிலை, ஒரு புறம் பற்றி எரிகிற அக்கினி காணப்படும், ஒரு புறம் வெள்ளம் புரண்டு ஓடி
அநேகரை இழுத்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளத்தில் ஒரு கூட்ட ஜனம் அடித்து கொண்டு போய் அங்கலாய்க்கிற சத்தம் என் செவிகளுக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக இடங்களில் கூக்குரலின் சத்தம், புலம்பலின் சத்தம், துர்நாற்றம் காணப்படும். இது இந்த தேசத்தை ஒரு முறை உழுக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முறை தேசத்தை நான் உழுக்கப் போகிறேன், உழுக்கப் போகிறேன். நான் தேசத்தை உழுக்கப் போகிறேன். சில மரங்கள் விழும், சில கனிகள் விழும், சில கனிகள் விழும். உயர்ந்த மரங்கள் தரையோட சாயும். மரங்களாய் நின்ற மனிதர்களும் சாய்வார்கள். சிலருடைய சிங்காசனங்கள் வேரோடு கூட பிடுங்கப்படும். ஆனாலும் என் ஜனம் ஒரு பகுதியில் அமைதலோடு கூட என்னை ஆராதித்து என்னை மகிமைப்படுத்துவார்கள். என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களை மகிமையாய் நடத்துவேன். நான் உங்கள் ஆதரவாய் இருப்பேன். என் ஜனத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். நான் கர்த்தர். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, எங்கள் தேசத்தை நினைத்தருடுமே, எங்கள் தேசத்துக்காக பரிதபித்தருடுமே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை இரத்தத்தால கழுவி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதபடி சபைகளை, பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்தருளுவீராக. அழியும் கூட்ட ஆண்டவரை கர்த்தரை அறிந்து கொள்ளட்டுமே. தேசம் ஒரு முறை உம்மை அறியணுமே, ஒரு முறை உம்மை அறியணுமே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. நீ தயவு பாராட்டி அனுக்கிரகம் பண்ணி ஆண்டவரே பெரும் சேதங்கள் வராமல் ஜனங்களை தப்புவியும். கர்த்தரை அறியாமல் ஜனங்கள் ஆண்டவரே கடந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஜனங்களை நினைத்தருடும், நினைத்தருடும்.